Exercise 1.3 second sum. Let x equal to 3, 4, 6, 8. Determine whether the relation R equal to x, fx, x belong to x, fx equal to x square plus 1 is a function to x to n கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8. ரெண்டாவது இன்னொரு செட்டு கொடுத்துருக்காங்க, அது நேச்சுரல் நம்பராக இருக்குது. அப்போது n ஈக்குவல் டு 1, 2, 3 இப்படியே போயிட்டுருக்கு. சரியா? எக்ஸு கொடுத்துருக்காங்க, என்னு இங்கே கொடுத்துருக்காங்க, இஸ் அ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இஸ் அ ஃபங்க்ஷன் எக்ஸ் டு என் கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸுக்கும் என்னுக்கும் தான் ஃபங்க்ஷனாக செக் பண்ணணும். இந்த ப்ராசஸ் பற்றி நம்ம பேசலாம். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸு தெரியும் இல்லையா? எக்ஸ் என்ன தெரியும், எக்ஸு நமக்கு தெரியும், எக்ஸு 3, 4, 6, 8. இப்போது எஃப்ஆஃப்எக்ஸ் தான் என், எஃப்ஆஃப்எக்ஸ் தான் என், இப்படியே வச்சுக்கலாம், எஃப்ஆஃப்எக்ஸ் ஆர் என். ஏன்னா எஃப்ஆஃப்எக்ஸ் என்னுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். எஃப்ஆஃப்எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த வேல்யூ ஒன்று ஒன்றா போட்டு பார்க்குறேன், உள்ள என்ன வருது பாருங்கள். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9 + 1 10. அடுத்து எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதாவது 16 + 1 17. எஃப் ஆஃப் என்னது 6 என்னது 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 6 × 6 36, 36 + 1 37. எஃப் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 8 × 8 64 + 1 65. இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த எஃப்ஆஃப்எக்ஸை செக் பண்ணதில் நேச்சுரல் நம்பரில் இருக்குதான்னு கேட்குறாங்க. இருக்குது இல்லையா? 1, 2, 3 இப்படியே போச்சுன்னா இங்கே 10, இங்கே இப்படி வந்துச்சுன்னா 17, இங்கே 37, இங்கே 65. இது நேச்சுரல் நம்பருக்குள்ளே தானே இருக்குது. சரி, இப்போ ஃபங்க்ஷனை நான் செக் பண்ணுவோம். 10, 3க்கு 10, 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65. ஓகேவா? இப்போ இது ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷனு, இங்கே இருக்கிற எல்லா இன்புட்டுக்கும் இங்கே அவுட்புட் வந்துருச்சு. அதனால் இது ஃபங்க்ஷன். இட்ஸ் அ ஃபங்க்ஷன்.